இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. இலங்கை நாட்டில் வைத்து நடைபெற்று வரும் இந்த ஒரு தொடரில் இந்த இரு அணிகளும் T20 ஒருநாள் டெஸ்ட் என அனைத்து ஃபார்மட்டிலும் விளையாடி வருகிறது. இதில் சமீபத்தில்தான் T20 தொடர் நடந்து முடிவடைந்திருந்தது. அந்த T20 தொடரை பொறுத்தவரையிலும் கூட மிகப்பெரிய சாதனை தொடராகத்தான் இருந்தது. ஏனென்றால் முதல் முறையாக இரு அணிகளுக்கு எதிரான மிக நீண்ட T20 தொடராக அந்த ஒரு தொடர் அமைந்திருந்தது. 8 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் இரு அணிகளும் மோதியிருந்தது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அந்த 8 போட்டிகளிலும் இந்திய அணிதான் வெற்றியும் பெற்று தொடரை மொத்தமாக கைப்பற்றியது. அதனைத் தொடர்ந்து இப்போது ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரிலும் கூட ஏற்கனவே 3 ஒருநாள் போட்டிகள் முடிவடைந்துவிட்டது. அப்படியாக முடிவடைந்த அந்த 3 ஒருநாள் போட்டிகளிலும் கூட இந்திய அணிதான் வெற்றிகளையும் குவித்தது. இதுவரை இந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் ஒரு போட்டியில் கூட இலங்கை அணி வெற்றி பெறவில்லை. ஆக அந்தளவுக்கு இந்திய அணியின் ஆதிக்கம் என்பது இலங்கை அணிக்கு எதிராக விஸ்வரூபமாகவே இருந்து வருகிறது. அதுவும் இந்திய அணியில் சமீபத்தில்தான் நம்முடைய சூரியவன்சி களமிறக்கிவிடப்பட்டார். இவர் இந்திய அணியில் களமிறங்கியதற்கு பிறகு இந்திய அணியின் அணுகுமுறை என்பது மொத்தமாக மாறிவிட்டது. இதற்கு முன்பு இருந்த பல விதிமுறைகளை தகர்த்தெறிந்து புது புது சாதனைகளை சாதாரணமாக செய்து வருகிறார் சூரியவன்சி. ஒரு கிரிக்கெட் பிளேயர் இந்திய அணிக்கு மட்டுமில்லாமல் கிரிக்கெட் உலகத்திற்கே வந்ததற்கு பிறகு இந்த கிரிக்கெட் விதிமுறைகளில் நம்ப முடியாத நிறைய அதிசயங்களும் நடந்து வருகிறது. அவர்தான் சூரியவன்சி. சூரியவன்சி வந்ததற்கு பிறகுதான் கிரிக்கெட் விதிமுறைகளிலும் கிரிக்கெட் வரலாற்றிலும் புது புது மாற்றங்கள் நடந்து வருகிறது. வழக்கமாக T20 போட்டிகளில் 200 ரன்கள் எடுத்தாலே ஆச்சரியமாக பார்க்கப்பட்ட காலங்கள் சென்று இப்போது 300 ரன்கள், 350 ரன்கள், 400 ரன்கள் என்றெல்லாம் சூரியவன்சியால் இந்திய அணி எளிதாக எடுத்து விடுகிறது. அதே போலத்தான் இப்போது நடைபெற்று வரும் ஒருநாள் போட்டிகளிலும் கூட 300 ரன்களை கடந்தாலே மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். ஆனால் சூரியவன்சி களமிறங்கியதற்கு பிறகு 500 ரன்கள் கூட அசால்ட்டாக இந்திய அணி கடந்து விடுகிறது. இந்த ஒரு சூழலில்தான் அந்த வரிசையில் இப்போது சூரியவன்சியின் அடுத்த ஒரு எழுச்சியால் சூரியவன்சி மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த இந்திய அணியும் தற்போது புதிய சரித்திர சம்பவத்தை செய்திருக்கிறது. ஆமாங்க, சற்று முன் நடைபெற்ற இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான 4வது ஒருநாள் போட்டி தொடங்கி டாஸை வென்ற இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில், KL ராகுலில் தொடங்கி கடைசியாக களமிறங்கிய ஹர்ஷ்தீப் சிங் வரையிலும் இந்த போட்டியில் சதத்தை தொட்டுவிட்டனர். இதில் ஒருவர் கூட சதத்திற்கு 1 ரன் கூட குறையாமல் அவுட் ஆகவில்லை. இதுதான் ஆச்சரியத்தின் உச்சமாக மாறியது. ஆமாங்க, இந்த போட்டி தொடங்கி ஓப்பனிங் இறங்கிய சுப்மன் கில்லும் KL ராகுலும் சேர்ந்து சூப்பரான அதிரடியான பார்ட்னர்ஷிப்பை வெளிப்படுத்தினார்கள். இந்த போட்டியில் இதைவிட ஒரு அதிசயம் என்னவென்றால், பொதுவாகவே ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் விக்கெட்டை இழந்தால் மட்டும்தான் வெளியேற்றப்படுவார்கள். ஆனால் ரிட்டையர்ட் அவுட் மூலமாகவும் வெளியேறலாம். அப்படி ஒரு சம்பவம் இந்த போட்டியில் நடந்தது. ஆனால் இந்த போட்டியில் அது நிறைய முறை நடந்திருக்கிறது. ஆமாங்க, இந்த போட்டியில் களமிறங்கிய ஒவ்வொரு இந்திய பேட்ஸ்மேன்களும் சரியாக 50 ரன்களை கடந்த போது பெரும்பாலான பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் ரிட்டையர்டு அவுட் மூலமாக தானாக வெளியேறினார்கள். அப்படி செய்தால்தான் மற்ற பேட்ஸ்மேன்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆகவே அப்படி ஒரு விஷயத்தை இந்த போட்டியில் இந்திய பேட்ஸ்மேன்களான KL ராகுல், விராட் கோலி, ரோஹித் சர்மா, அக்சர் பட்டேல், சூரியவன்சி என இந்த 5 பேருமே ரிட்டையர்ட் அவுட் மூலமாக வெளியேறினார்கள். இவர்களைத் தவிர மற்ற பேட்ஸ்மேன்கள் இயல்பாகவே 50 ரன்களை கடந்த போது அதிரடியாக விளையாட நினைத்து அவர்களது விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். அதாவது இந்த போட்டியில் இந்திய அணி எந்த ஒரு மனநிலையில் களமிறங்கியது என்பது கூட புரியவில்லை. ஏனென்றால் கிரிக்கெட் உலகத்திற்கே ஒட்டுமொத்தமாக நேர்மாறாக இப்படி ஒரு ஆட்டத்தை இந்த போட்டியில் இந்திய அணி விளையாடியிருந்தது. இதற்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் ஒன்றும் சொல்லப்படுகிறது. அது என்னன்னா, இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பே இலங்கை அணியின் முன்னாள் வீரர்கள் ஒரு சிலர் இந்திய அணியை சீண்டுவது போல பேசியிருந்தனர். இப்போது இருக்கும் இலங்கை அணியை இந்திய அணியால் அவ்வளவு எளிதாக வீழ்த்த முடியாது என்றும், இந்திய அணி முன்பு போல கிடையாது என்றும் இந்திய அணியை சீண்டுவது போல பேசியிருந்தனர் இலங்கை அணியின் முன்னாள் வீரர்கள். ஆகவே அதற்கு பழிதீர்க்கும் விதமாகவே இந்திய அணி இந்த போட்டியை இந்த ஒரு கோணத்தில் அணுகியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அதுவும் ஒரு போட்டியில் களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் அரை சதத்தை எடுப்பது என்பது உண்மையிலேயே சாத்தியமே கிடையாதுங்க. அப்படி அனைத்து பேட்ஸ்மேன்களும் அரை சதத்தை எடுக்க வேண்டுமென்றால்
அவ்வளவு பந்துகள் இருக்கிறதா என்று கேட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய அதிரடியாக நிறைய பேட்ஸ்மேன்கள் விளையாடினால் மட்டும்தான் அதுவும் சாத்தியம். ஆனால் இதற்கு முந்தைய போட்டியிலேயே இந்திய அணி 600 ரன்களை தொட்டுவிட்டது. அப்படி இருக்கும்போது 11 பேட்ஸ்மேன்களும் அரை சதம் எடுத்தாலும் கூட 550 ரன்கள் தான் வரும். ஒரு சில பேட்ஸ்மேன்கள் கூடுதலாக 2-3 ரன்கள் 5-6 ரன்கள் எடுத்தால் கூட 600 ரன்களுக்குள் எடுத்துவிட முடியும். ஆகவே கடந்த போட்டியில் இந்திய அணி 600 ரன்களை தொட்டதால் தான் அந்த ஒரு மேட்சை மனதில் வைத்து இந்த ஒரு போட்டியில் அனைவருமே அரை சதம் எடுத்து உலக சாதனை செய்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு விளையாடியது போலவே இருந்தது. இந்த போட்டியிலும் கூட நம்முடைய சூரியவன்சி தான் மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறினார். ஏனென்றால் சூரியவன்சி மட்டும்தான் இந்த போட்டியில் வெறும் 9 பந்தில் அரை சதம் எடுத்திருந்தார். அந்தளவுக்கு இந்த மொத்த போட்டியிலும் சூரியவன்சி தான் மிக குறைந்த பந்தில் அரை சதம் எடுத்த ஒரே பேட்ஸ்மேன். அந்தளவுக்கு சூரியவன்சியின் அதிரடி என்பது எப்பேற்பட்ட போட்டியிலும் தனித்துவமாக தெரிவதற்கு அவருக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து வருகிறது. அதாவது இந்த ஒரு போட்டியே மிகப்பெரிய சரித்திர போட்டியாக இருந்தது. ஏனென்றால் களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் அரை சதம் எடுத்திருந்த போது இந்த போட்டியே மிகப்பெரிய சாதனை போட்டியாக பார்க்கப்படும் நேரத்தில் மிக மிக குறைந்த பந்தில் அரை சதம் எடுத்த பேட்ஸ்மேனாக சூரியவன்சி மாறியிருக்கிறார். அதிலும் இந்த போட்டியில் இன்னும் மிகப்பெரிய நம்ப முடியாத ஆச்சரியமான விஷயங்களில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த போட்டியில் 6 இந்திய பேட்ஸ்மேன்களும் 3 ஆல்ரவுண்டர்களும் களமிறங்கினார்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் அரை சதம் எடுப்பது என்பது மிகப்பெரிய அளவில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த போட்டியில் வெறும் பவுலராக மட்டுமே களமிறங்கிய பிரசித் கிருஷ்ணாவும் ஹர்ஷ்தீப் சிங்கும் கூட இந்த இருவரும் அரை சதம் எடுத்தது மிகப்பெரிய வியப்பாக இருந்தது. ஏனென்றால் இந்த இருவரும் முழு நேர பந்து வீச்சாளர்கள். ஆகவே இந்த இருவரும் அரை சதம் எடுத்தது தான் இந்த போட்டியில் இன்னமும் கூட நம்ப முடியாத அதிசயமாக மாறியது. ஆக மொத்தம் இந்த ஒரு போட்டி என்பது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகத்திற்கே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் போட்டியாக மாறியிருக்கிறது. அதாவது இனிமேல் கிரிக்கெட் விளையாடுவதற்கு ஒரு வீரர் புதிதாக வருகிறார் என்றால் கண்டிப்பாக இந்த ஒரு போட்டியை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அந்தளவுக்கு இந்த ஒரு போட்டியை பார்த்துவிட்டு தான் கிரிக்கெட்டை கற்றுக்கொள்ளவே வர வேண்டும் என்று ஐசிசியே கட்டுப்பாடுகள் விதிக்கும் அளவுக்கு கூட அப்படி ஒரு அசாதாரண போட்டியாக இது மாறியிருக்கிறது. அதுவும் இதுவரை கிரிக்கெட் வரலாறு தொடங்கி எத்தனையோ ஆண்டுகள் கடந்த பின்பும் கூட எந்த ஒரு போட்டியிலும் களமிறங்கிய அனைத்து பேட்ஸ்மேன்களும் அரை சதம் எடுத்துள்ளார்களா என்று கேட்டால் இதுவரை அப்படி நடந்ததே கிடையாது. இனிமேலும் அப்படி நடக்கப் போவதும் கிடையாது என்பதை இப்போதே சொல்லிவிடலாம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட கற்பனைக்கே எட்டாத அந்த ஒரு விஷயத்தை இப்போது நிஜத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கிறது நம்முடைய இந்திய அணி. அதுவும் இந்த போட்டியில் இந்த ஒரு இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய இலங்கை அணி செய்த அந்த ஒரு சம்பவம் என்பது இதைவிட ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான சம்பவத்தை செய்திருந்தது. அந்த சம்பவம் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்திய அணியின் இந்த ஒரு வரலாற்று நிகழ்வை எந்த ஒரு கிரிக்கெட் ரசிகராலும் கிரிக்கெட்டை பற்றி தெரிந்தவராலும் கூட மறக்க முடியாது என்பதற்கு இந்த ஒரு போட்டியே உதாரணம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணியின் இந்த ஒரு சரித்திர உலக சாதனை சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.